இதுவும் டைமண்ட் டிஸ்டன்ஸ் கணக்கு தான். டைமண்ட் டிஸ்டன்ஸ் கணக்கில் வந்து 2 ட்ரெயின் ஒன்று ஒரே டைரெக்ஷனில் பயணிக்குது. ஒன்று 210 மீட்டர், இன்னொன்று 140 மீட்டர் நீளம் கொண்டது. வேகம் வந்து 70 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர் மற்றும் 150 கிலோமீட்டர். இது ஒரே திசையில் பயணித்தோன்னா திசை வேகம் அல்லது ரிலேட்டிவ் வெலாசிட்டிம்பாங்க. அது வந்து கழிக்கப்படணும். எதிர் திசைன்னா கூட்டப்படணும். இப்போ வந்து திசை வேகம் கண்டுபிடிக்கிறது வந்து 150 - 80 கழிச்சோன்னா 70 கிலோமீட்டர் பெர் மணிக்கு வருது. அது நொடிக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதாவது வினாடிக்கு எவ்வளோன்ட்டு. அதை பண்ணுறதுக்கு 5/18 பெருக்கணும். பெருக்கிட்டு அப்படியே வச்சுக்கோம், பெருக்க வேணாம். கடக்க வேண்டிய மொத்த தூரம் வந்து 210 + 140 350 மீட்ரு. ஆகும் நேரம் என்னன்னு கேட்டால் மொத்த தூரம் டிவைடட் பை திசை வேகம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி போட்டோம்னா 350 × 18 டிவைடட் பை 70 × 5, அதாவது 18 கீழே இன்னும் மேலே போயிடுச்சு, அவ்வளோதான். இது சுருக்கணும்னா 18 நொடிகள் வருது. 18 நொடிகள். இந்த 18 நொடிகள் நிமிஷம் ஆகிறது 60ஆல் வகுத்தோன்னா 0.3 நிமிடம். அவ்வளோதான். இதுதான் விடை. இவ்வளோ டைம் ஆகும்.